அனைவருக்கும் வணக்கம். நமது இன்றைய பயிற்சி ஆன்லைன் மோடு சேஞ்ச். அதாவது ஒரு வாடிக்கையாளர் ஒரு பாலிசி எடுத்திருக்கிறாரு. அந்த பாலிசி எதர் மந்த்லி அல்லது குவார்டர்லி அல்லது ஹாஃப் இயர்லி அல்லது இயர்லி, இந்த மாதிரி 4 வகையான மோடு இருக்கு. இந்த மோட்ல ஏதோ ஒரு மோடு மூலிமா அவர் இந்த பாலிசி எடுத்திருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மோடு ஒரு மோட்ல இருந்து இன்னொரு மோடுக்கு மாத்திக்கலாம். ஸோ அந்த ப்ரொவிஷன் நம்ம நிறுவனம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இயர்லியிலேருந்து ஹாஃப் இயர்லியோ அல்லது ஹாஃப் இயர்லியிலேருந்து இயர்லியோ அல்லது இயர்லியிலேருந்து குவார்டர்லியோ அல்லது குவார்டர்லியிலேருந்து இயர்லியோ, இந்த மாதிரி இந்த 4 மோடுக்குள்ள எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆப்ஷன் எல்ஐசி நிறுவனத்தில் போய் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்து அதை மாத்துற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு. இப்ப அந்த விஷயத்தை ஆன்லைன் மூலியமா பண்றதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மோட் சேஞ்சை ஆன்லைன்லயே நீங்க இந்த ப்ரொவிஷனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தின பயிற்சி தான் இன்றைய தலைப்பு. எப்படி அதை மாத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைய பயிற்சி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு ஃபெசிலிட்டி ஆஃப் ஆன்லைன் மோட் சேஞ்ச். இதுதான் இன்னைக்கு பார்க்க போற பயிற்சியின் தலைப்பு, ஃபெசிலிட்டி ஆஃப் ஆன்லைன் மோட் சேஞ்ச். ஸோ இந்த கான்செப்டை நம்ம நிறுவனம் எப்ப அறிமுகப்படுத்தினாங்கன்னா மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் இதை அறிமுகப்படுத்தினாங்க. மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதுல இருந்து இந்த கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது யாருக்கு பொருந்தும், இந்த கான்செப்ட் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எந்த பாலிசி ஹோல்டர் பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்களோ, அதாவது போர்ட்டல்னு சொல்லுவோம். ஸோ ஆன்லைன்ல அவங்களோட பாலிசி நம்பர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாங்க, எல்ஐசி வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த போர்ட்டல் யூசர்ஸ், அந்த பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு இந்த ப்ரொவிஷன் தந்திருக்காங்க. அதுலயும் அந்த பாலிசி ஹோல்டர்ஸ் பிரீமியம் சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு இது எலிஜிபிள். ஸோ ஒரு போர்ட்டல் யூஸ் பண்ற ஒரு பாலிசி ஹோல்டரா இருந்தால் அவங்க பிரீமியம் சர்வீசஸ் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த வாடிக்கையாளருக்கு இந்த ஆன்லைன் மெத்தட்லயே போய் மோட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போதைக்கு அதை யாருக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, அவங்க பேர்ல எடுத்திருக்கிற பாலிசிக்கும் அவங்களோட மைனர் சில்ட்ரன் பேர்ல எடுத்திருக்கிற பாலிசிக்கும் இந்த ஆன்லைன் மோட் சேஞ்சை அவங்க பண்ணிக்கலாம். ஸோ இது தெரிஞ்சுக்கங்க. சரி, இது எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸை பார்த்துட்டு இன்டெப்தா அந்த ப்ரொசீஜரை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலா இந்த ப்ரொசீஜர் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிரீமியம் சர்வீசஸ் போய் ஆன்லைன் சேஞ்ச் ஆஃப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே அதுலயே வரும். என்னென்ன பண்ணணுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல வரும். ஸோ அந்த ஸ்கிரீன்ல வந்த டிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் அடுத்த ஸ்டெப்ஸ் பண்ணணும். ஸோ இதுல மேனுவலா யாருமே இன்வால்வ் ஆகிறதில்லை. அதாவது அந்த கஸ்டமர் ஆன்லைன்ல ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாருனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ மேனுவலா யாரோட இன்டர்வென்ஷன் இதுல இன்வால்வ் ஆகிறதில்லை ஆன்லைன் மோட் சேஞ்சில். ரெண்டாவது, இப்போதைக்கு ஹையர் டு லோயர் ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும்தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஹையர் டு லோயர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப ஒரு வாடிக்கையாளர் குவார்டர்லி இருக்கிறாருன்னா குவார்டர்லில இருந்து ஹாஃப் இயர்லிக்கு இப்போதைக்கு மாத்திக்கலாம், அல்லது குவார்டர்லில இருந்து இயர்லிக்கு மாத்திக்கலாம். ஒரு வாடிக்கையாளர் ஹாஃப் இயர்லி பிரீமியம் கட்டிட்டு இருக்கிறாருன்னா ஹாஃப் இயர்லில இருந்து இயர்லிக்கு மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹையர் டு லோயர் ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும்தான் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், நீங்க ஹாஃப் இயர்லி இருந்து குவார்டர்லி வரணும்னா இப்போ இந்த ப்ராசஸ் மூலியமா பண்ண முடியாது. அது பழைய ஓல்டு ப்ராசஸ் மூலியமா தான் அதை பண்ண முடியும். ஆஃப்லைன் மெத்தட்ல தான் பண்ண முடியும், ஆன்லைன் மெத்தட்ல இந்த வேலை பண்ண முடியாது. ஸோ குவார்டர்லி டு ஹாஃப் இயர்லி அல்லது குவார்டர்லி டு இயர்லி இதுக்கு பண்ணலாம், ஹாஃப் இயர்லி டு இயர்லி அதுக்கு பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட் மனசுல வச்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்து இப்போதைக்கு நேஸுக்கும் ட்ரிபிள்எஸ்க்கும் இந்த ப்ரொவிஷன் கொடுக்கலை. அதுல இருந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு மோட் சேஞ்ச் பண்றதுக்கு இப்போ ப்ரொவிஷன் கொடுக்கல. ஒரு வாடிக்கையாளர் நேஷனல் இருக்கிறாரு அல்லது ட்ரிபிள்எஸ் இருக்கிறாருன்னா அதுல இருந்து இயர்லிக்கோ ஹாஃப் இயர்லிக்கோ குவார்டர்லிக்கோ மாத்திர ப்ரொவிஷன் முன்ன தற்போதைக்கு கொடுக்கல. இது நினைவில் வச்சுக்க, நேஷ் அல்லது ட்ரிபிள்எஸ் கொடுக்கல அப்படிங்கிறது. ஓகே, அதாவது 1/4/2005 அதுக்கப்புறம் எடுத்திருக்கிற திட்டத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆன்லைன் மெத்தட் இப்போதைக்கு எலிஜிபிள் இருக்கு.
1 ஏப்ரல் 2005 இருந்து எடுத்த பாலிசிஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாலிசிஸ் மட்டும்தான் இந்த ஆன்லைன் மோட் சேஞ்ச் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வாடிக்கையாளர் மல்டிபிள் பாலிசி வச்சிருக்கிறாருன்னா அந்த மல்டிபிள் பாலிசிஸ்க்கும் ஒரு சிங்கிள் ரெக்வெஸ்ட் மூலமாவே மல்டிபிள் பாலிசிஸ் நம்ம பண்ணலாம். அதாவது ஒரு வாடிக்கையாளர் ஒரு பாலிசி வச்சிருக்கிறாரு, அந்த ஒரு பாலிசிக்கு மட்டும் அவர் மோடு சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அல்லது அவர் ஒரு 4 பாலிசி 10 பாலிசி மோர் தென் 1 பாலிசி வச்சிருக்கிறாரு, அந்த மல்டிபிள் பாலிசிஸ்க்கும் அவர் வந்து ஒரே ரெக்வெஸ்ட் மூலமாவே அவர் மோட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹையர் டு லோயர் ஃப்ரீக்வன்சி மோட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஒரு ஓடிபி ப்ராசஸ். அந்த வாடிக்கையாளர் வந்து போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ண வாடிக்கையாளர் வந்து உள்ள போய் லாகின் பண்றப்ப ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி உள்ள என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சர்ன் கொடுத்து இந்த 2 ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சர்வீஸ் ரெக்வெஸ்ட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க, நிறுவனம் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த சர்வீஸ் ரெக்வெஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணி ஒரு 2 ஒர்க்கிங் டேஸ்ல அந்த ப்ராசஸை அப்படியே ஆன்லைன்லேயே மாற்றி கொடுத்துறாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். அதாவது இது யாரார் பண்ணலாம், யார் என்னென்ன ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா ஹையர் டு லோயர் ஃப்ரீக்வன்சி, அதாவது குவார்டர்லி டு ஹாஃப் இயர்லி அல்லது குவார்டர்லி டு இயர்லி அல்லது ஹாஃப் இயர்லி டு இயர்லி, இந்த 3 மட்டும் இது பொருந்தும். நேஷ் மற்றும் ட்ரிபிள்எஸ்க்கு இது பொருந்தாது. அடுத்து 1/4/2005 அப்புறம் எடுத்திருக்கிற பாலிசிஸ் மட்டும் தான் இது அப்ளை ஆகும். அடுத்து சிங்கிள் ரெக்வெஸ்ட்ல வந்து மல்டிபிள் பாலிசிஸ்க்கும் நம்ம பண்ணலாம். ஓடிபி அண்ட் கன்சர்ன் மூலமா இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதுதான் இந்த ஆன்லைன் மோட் சேஞ்சோட ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட இந்த ப்ராசஸ் பார்க்கலாங்களா? இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஐசி வெப்சைட்ல போர்ட்டல்ல போய் லாகின் பண்ணிருக்கோம். அதாவது எல்ஐசி இ சர்வீஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த போர்ட்டல்ல போய் நம்ம ஒரு வாடிக்கையாளர் வந்து நிறைய பாலிசி வச்சிருக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணலாம்னா எல்ஐசி வெப்சைட்ல போயிட்டு அந்த பாலிசி எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். போர்ட்டல்ல வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். அவரை ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி அதில் பிரீமியம் சர்வீசஸ் எலிஜிபிள் வாங்கிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு பாலிசியாளர் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவரோட எல்ஐசி வெப்சைட்ல அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டு அவரோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் உள்ள போயிட்டா இந்த ஸ்கிரீன் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சர்வீசஸ் ஆக்டிவேட் ஆன ஒரு யூசர் இருக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்கிரீனுக்குள்ள உள்ள கிளிக் பண்ணி உள்ள போயிட்டா ஒரு ஸ்பேனர் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுவாங்க. அதாவது சர்வீஸ் ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். சர்வீஸ் ரெக்வெஸ்ட் ஒரு ஸ்பேனர் மாதிரி ஒரு ஐகான் காட்டுவாங்க. ஸோ சர்வீஸ் ரெக்வெஸ்ட் அந்த பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அந்த சர்வீஸ் ரெக்வெஸ்ட்ங்கிற பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்ணிடுறோம். ரெண்டாவது ஸ்டெப் அந்த சர்வீஸ் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்றோம். அதை கிளிக் பண்றப்ப செலக்ட் பட்டன் வரும். அதாவது என்னென்னலாம் ஆன்லைன்ல நீங்க ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அதுல ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸ்கிரீன்ல தெரியுதா? சேஞ்ச் ஆஃப் மோட். இந்த சேஞ்ச் ஆஃப் மோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றீங்க. ஏன்னா இப்ப அதை பத்தி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் மோட பத்தி அதை கிளிக் பண்றீங்க. ஓகே, ஒன்ஸ் அந்த சேஞ்ச் ஆஃப் மோட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த போர்ட்டல்ல அந்த வாடிக்கையாளர் எத்தனை பாலிசி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறாரோ அந்த பாலிசிஸ் டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு வரும். அதுல எந்த பாலிசிக்கு அவரு மோடு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த பாலிசியை அவர் கிளிக் பண்ணுவார். அந்த இடத்துல அந்த பாலிசி பக்கத்துல இருக்கிற ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணுவார். ஸோ கிளிக் பண்றப்ப ஒரு டிஸ்ப்ளே வரும். அந்த டிஸ்ப்ளேல வந்து என்ன சொல்லும்னா அந்த பர்டிகுலர் பாலிசிக்கு மோடு சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத டிஸ்ப்ளேல வரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா அந்த சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால வந்து அந்த எரர் சொல்லுது. எரர்ல அந்த ஏன் பண்ண முடியாதுங்கிற ரீசனை வந்து அங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இது வந்து ஹையர் டு லோயர் ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் மாற்ற முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் பாலிசிக்கு அதை பண்ண முடியாது. ஓகே, அடுத்து அந்த வாடிக்கையாளர் வேற ஒரு பாலிசி வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போ பேக் வந்துட்டு அந்த வேற ஒரு பாலிசி டிஸ்பிளே வருது பாத்தீங்களா, அதுல இன்னொரு பாலிசி கிளிக் பண்றாரு. அந்த வேற பாலிசி மோடு மாற்ற வேண்டிய வேற பாலிசி கிளிக் பண்றாரு. ஸோ கிளிக் பண்றப்ப இயர்லி எவ்வளவு அப்படிங்கிறது அதுல டிஸ்பிளே வந்துருது. ஸோ இப்போ இந்த வாடிக்கையாளர் பாத்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி மோட்ல பாலிசி எடுத்துக்கிறாரு. சரிங்களா? இப்போ இது மோடு மாற்ற முடியறங்காட்டி அந்த இடத்துல வந்து கீழே இயர்லின்னு போட்டு அந்த இயர்லி அமௌண்ட் அங்க டிஸ்பிளே வருது. 17,616 அப்படிங்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஒரு ரேடியோ பட்டன் வருது, பக்கத்துல இயர்லின்னு வருது, அந்த வேல்யூ வருது 17,600. என்ன அர்த்தம்னா இந்த பாலிசிக்கு அவர் ஹாஃப் இயர் இருக்கிறாரு, ஆட்டோமேட்டிக்கா மோடு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து அந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்றீங்க. இயர்லிங்கிற வார்த்தைக்கிட்ட இருக்கிற ரேடியோ பட்டனை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம்
ஒரு கன்சென்ட் கேட்கும். அதாவது ஒரு டிக் மார்க் மாதிரி நீங்க போடணும். இந்த இடத்துல வருதா ஸ்கிரீன்ல டிக் மார்க் மாதிரி ஒரு கிளிக் பண்ணி விடணும். அங்க என்ன இருக்குது? ஐ ஹியர்பை கிவ் மை கன்சென்ட், அதாவது என்னோட சம்மதத்தை தெரிவிக்கிறேன், மோட சேஞ்ச் பண்றதுக்கு என்னோட சம்மதத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கன்சென்ட்டை வந்து கிளிக் பண்றாங்க. சரி, கிளிக் பண்ணிட்டு அடுத்து வந்து கேன்சல் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேன்சல்னா வெளியில வந்துடும், ப்ரொசீட்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த வாடிக்கையாளர் ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாடிக்கையாளர் அந்த பாலிசிக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரோ அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஜெனரேட் ஆகி போய் விழுகும். ஓகேவா? அந்த ஓடிபியை வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து டைப் பண்ணணும். அந்த இடத்துல ஓடிபி வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே 2 பட்டன் வரும். கேன்சல், சப்மிட் அப்படின்னு வரும். கேன்சல்னா வெளியில போயிடும், சப்மிட்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஓகே, சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொசீட் பட்டனை அடுத்த வாடிக்கையாளர் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்றப்ப ஒரு சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும். ஒரு சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஒரு நம்பர், ஒரு ஐடி நம்பர் மாதிரி ஒரு நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும். அது பேர் சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர். அந்த ஸ்கிரீன்ல அது தெரியும், சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் will be generated. ஸோ அந்த நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும். அவங்க வந்து டைம் கன்சர்ன் வந்து 2 ஒர்க்கிங் டேஸ் சொல்றாங்க. 2 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள நீங்க கிளிக் பண்ணியிருக்கிற அந்த half yearly to yearly ஆப்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்ட்டு. நீங்க தேவைப்பட்டா அந்த கன்சென்ட்டை வந்து நீங்க ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த நம்ம அந்த அக்னாலஜ்மெண்ட் ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி வரும் அக்னாலஜ்மெண்ட், அல்லது சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பரோட வரும். தேவைப்பட்டா சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பரை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். ஸோ இது பண்ணிட்டா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த எல்ஐசி சர்வருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடுது. அவங்க மேனுவலா யாரும் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே அந்த ஒர்க்கை பண்ணி ஒரு அந்த 2 நாட்களுக்குள்ள அந்த மோடு வந்து ஹாஃப் இயர்லில இருந்து இயர்லிக்கு மாறிடுது. ஓகே, இந்த இந்த பொசிஷனை ட்ராக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதுலயே வந்து ட்ராக் பண்ணலாம். அந்த சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் வருது பாத்தீங்களா, அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நம்பர் கொடுத்தா அது என்ன பொசிஷன்ல இருக்கு, மாறிச்சா மாறலையா, அந்த ட்ராக்கிங்கை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஒர்க் பண்ணி பார்த்தா ரொம்பவும் ஈஸி. ஸோ ஒன்ஸ் ஒரு பாலிசி ஹோல்டர் வந்து போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள போய் யூஸ் பண்றாரு, அவர் பிரீமியம் சர்வீஸ் வாங்குறாரு. பிரீமியம் சர்வீஸ் வாங்கிட்டாருன்னா அவர் உள்ள போயிட்டு அந்த சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது உள்ள போயிட்டு செலக்ட் பண்றாரு, சேஞ்ச் ஆஃப் மோட் செலக்ட் பண்றாரு. சேஞ்ச் ஆஃப் மோட் செலக்ட் பண்றதுக்கு அப்புறம் அவரோட பாலிசி டிஸ்ப்ளே ஆகுது. எந்த பாலிசிக்கு அவர் மாத்த நினைக்கிறாரோ அந்த பாலிசி பட்டனை கிளிக் பண்ணாருன்னா அது மாத்த முடியுமா இல்லைங்கிறதே சொல்லிடும். ஸோ ஒன்ஸ் மாத்த முடிஞ்சா அந்த என்ன மோடுக்கு மாத்துறாரோ அதை கிளிக் பண்ணிட்டு கன்சென்ட் கொடுக்குறோம். கன்சென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஓடிபி ஜெனரேட் ஆகுது. அந்த ஓடிபி உள்ள கொடுக்குறோம். ஓடிபி கொடுத்து ப்ரொசீட் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் வந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பரை பேஸ் பண்ணி 2 ஒர்க்கிங் டேஸ்ல அந்த வேலை வந்து முடிகிறது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஒரு பாலிசி வந்து நம்ம மோட் சேஞ்ச் பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர். இதை வந்து நம்ம நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இதை ஈஸியா பண்ணா நம்ம பயனடையலாம். ரெண்டாவது, இது ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, இதுல நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஷார்ட்டா டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கோசரம் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை செயல்படுத்துங்க. அடுத்து எனது அணிமோலுக்கு ஒரு சின்ன ஷார்ட் மோட்டிவேஷன் வீடியோ. நல்லா கவனிச்சு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு படம் மூலிமா ஒரு சின்ன தத்துவத்தை சொல்லியிருக்காங்க, ஒரு சின்ன படம் மூலிமா. ஸோ இந்த படத்தில் நம்ம இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒரு முகவர் உழைப்பு அதிகமாக செலுத்தினால், அதுவும் விடாமுயற்சியால் அந்த உழைப்பு செலுத்தினால் கண்டிப்பா அவருக்கு பொக்கிஷம் கிட்டும் அப்படிங்கிறதான். ஸோ நம்ம செலுத்துற உழைப்பை வந்து ஒரு ஸ்டேஜில் நிறுத்தாம 2வது ஸ்டேஜில் நிறுத்தாம தொடர்ந்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கணும் உழைப்பை. ஸோ அப்படி உழைப்பு செலுத்தினால் கண்டிப்பாக வெற்றி என்பது கிடைக்கும், பொக்கிஷமான வெற்றி என்பது கிடைக்கும் என்பது இந்த குறும்படம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஸோ எனது அணிமுகலுக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் இதுதான். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் கொடுக்குற டிப்ஸ் அதுதான். ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், விடாமுயற்சியை கைவிடாதீர்கள் என்பதுதான் எனது
ஆழமான கருத்து. அடுத்து, என்ன நடக்கும் என்று பயத்துடன் வாழாமல் என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று துணிந்து விடாமுயற்சியுடன் வாழ வேண்டும், வெற்றி பெற வேண்டும். எனது அணிவோர் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.